வரலாறு நம்ம காலகட்டங்களில் நம்ம யாரை பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையோ கசப்போ அது வேறு விஷயம். இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அமித்ஷாவை விளக்கிட்ட நரேந்திர மோடி அவர்களை பார்க்குறோம். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தை அதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்துருக்கோம். சசிகலா அம்மையார் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் சசிகலா எம்ஜிஆர் அது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தா சசிகலா அவர் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள். ஆனால் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பல அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பல அதாவது எம்ஜிஆர் அவர்களோட பயணித்தவர்கள்லாம் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்களோட பயணித்தவர்கள், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டாங்க. மீறி சொல்கிறதுக்கு ஏன்னா இது ஒரு பெரிய வரலாறு. அவங்க சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, நாம் படித்த வரலாறின் அடிப்படையிலும் நான் சிறு வயதில் அரசியலில் பார்த்த விஷயங்கள், பத்திரிகை துறைக்கு வரும்போது ஐயா அமைச்சராக இருந்தார். 90களில் நம்ம தினமலர் பத்திரிகையில் வரும்போது ஒரு அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பேஸ்புக் நடக்கும், அவரோட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அதை நேரில் பார்த்ததுனால நம்ம சில விஷயம் என்ன இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வெறும் 18, 19 வயசு ஒரு பையன் இப்போ இந்த பக்கம் நிற்கிறான்னு யாரும் தம்பி யார் பக்கம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். அவரை விட சீனியராக இருக்கிறவர்கள் அப்படித்தான் ஒரு 18 வயது இளைஞனை பார்ப்போம். ஆனால் ஒரு 17, 18 வயது இளைஞன் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றும் வரலாறு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70, 80 வருடங்களாக இன்றும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் இன்றும் வரலாறாக இந்திய வரலாற்றில் பல விஷயங்களை புரட்டி போட்ட அந்த வரலாறு ஒரு இளைஞர் 18, 19 வயசில் உள்ள ஒருத்தரை பார்த்து அவரை கரெக்டாக பிக்கப் பண்ணி அவரை தன்னுடைய உதவியாளராக, அவருக்கு வயசு எத்தனை 70, 80 அந்த காலகட்டங்களில் ஒருத்தரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தூக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய அதாவது ஐயா ஆர்.எம். அவர்கள் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபிகர்லாம் கிடையாது. ஒரு 5 அடி 6 அடி உருவம், அப்படியே பாஜானு பாகவான உருவம், அப்படியே செக்கச்செவர்னு அப்படி சுண்டி விட்டார் ரத்தம் வர மாதிரியான ஒரு ஃபிகர் கிடையாது. நம் தமிழர்கள் எப்படி இருப்பாங்களோ மிக சாதாரணமாக ஒரு கிராமத்து இளைஞரை போல தோற்றமுடையவர். ஆனால் அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பெரியார் தூக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 வருடத்தில் பேரறிஞர் என்று நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்று வரைக்கும் அண்ணாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் பல பல்கலைக்கழகங்கள். அவர் என்ன பண்ணார்னா 2 வருஷத்தில் எனக்கு அவரை கொடுக்குறீங்களா, யாரை ஆர்.எம். அவர்களை ஒரு 20 வயது இளைஞரை பெரியார்கிட்ட சொல்லி அவரை என் கூட நான் வச்சுக்கிட்டுமா ஏன்னு சொல்லி அவரோட பத்திரிகைக்கு ஆசிரியர் எத்தனை 20 வயசில் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர், அதுவும் யார் ஜாம்பவான் அண்ணா மாதிரிலாம் ஒரு பேரறிஞர். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதும் தமிழக அரசியலில் செய்தது நாம் வழிகாட்டியாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் யாரை பார்க்குறாரு, ஒரு 20 வயது சிறுவனை பார்த்து பெரியார்கிட்ட சொல்கிறாரு எனக்கு அவரை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அறிவுஜீவியாக அந்த சிறு வயதில் அவர் இருந்திருக்க முடியும்னு நினச்சி கற்பனை கூட செய்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆரை டிசைன் பண்ணுறாரு. இப்போல்லாம் நம்ம பார்த்து அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் இப்படிலாம் தமிழர்களாக ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க. எம்ஜிஆர் தமிழர்களுக்கு இருந்தவர்களாம் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு லாபி நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு என்ன நடக்கிறாங்கன்னா, எப்போவுமே என்னோடய சேனல் நான் சொல்லுவேன், அதோட உள்குத்தை சொல்லுவேன் கட்டாயம். அந்த மாதிரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு டெல்லியில் எல்லா லாபியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலை திறப்பு விழா, அந்த ஃபோட்டோ கூட கையில் இல்லை. அந்த ஃபோட்டோ அந்த சிலை திறப்பு விழாவுக்கு என்னென்னா ஜனாதிபதி வருகிறார், அதுக்கு கீழே ஆர்.எம். வீரப்பன் பேர் தான் இருக்குது. அப்படிலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு. ஆனால் ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு பெரிய லாபி ஒர்க் அவுட் பண்ணி இவர் வரக்கூடாது, இந்த குறிப்பிட்ட ஜாதியை, இதுதான் தமிழகம், இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த இது எப்படி உடைக்கப்பட்டதுன்றதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வர வேண்டும் வந்து டெல்லியில் ஒரு லாபி பண்ணுறாங்க. அப்படி வந்தவர் தான் அம்மையார். அவருடைய மனைவி திடீர்னு மனமாற்றம் அடைந்து வர்றாங்க, அவங்களையும் பேக்லேருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கு அடுத்து அம்மையார் ஜெயலலிதா வராங்க, அதே ஜாதியை சேர்ந்தவர். ஆனால் அதுதான் தமிழகம். அம்மையார் ஜெயலலிதா அந்த ஜாதியினராக நடந்து கொள்ளவில்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அதையும் உடைத்து அவர் என்னென்னலாம் பண்ணார். ஏன்னா இது தமிழகம், இது திராவிட பூமி என்பதனால்
ஆரம் வீரப்பன் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அவர்கள் என்ன நினச்சி 2 பேரை கொண்டாந்தாங்களோ அவர்கள் 2 பேரும் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியது ஒரு காலத்துக்கு கட்டாயமாக வந்தது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆரம் வீரப்பன் என்கிற அந்த ஒரு லெஜண்ட்டு அவருடைய அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்ற வகையில் என்னை மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். கிங் மேக்கர் என்ற அந்த ஆவணப்படம் காலத்தினுடைய கட்டாயம். இது அவர்கள் குடும்பத்தினர் அவருக்கு செய்கின்ற அஞ்சலி மட்டுமல்ல, தமிழர்களுக்கு வரலாற்றை ஆவணப்படுத்தும் பழக்கம் இல்லை. இது ஒரு நல்ல முயற்சி. அந்த வகையில் நாம் நம்முடைய வரலாற்றினை, நம்முடைய ஆளுமைகள் நாம் குறித்து வைப்பது நமக்கு குடும்ப பெயர்களே ஒரு 3 தலைமுறைக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பேரன் தாத்தாவனுடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் மகனுடைய மூத்த மகன், பாட்டியினுடைய பெயரை எடுத்துக்கொள்ளும் மூத்த மகள் என்ற அளவில் ஒரு 3 தலைமுறைக்கு பிறகு, ஒரு 3 தலைமுறைக்கு அப்பால் தமிழர்களுக்கு அவருடைய சொந்த குடும்பத்தையே தெரியாத அளவிற்கு தான் தமிழகத்தில் வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு பழக்கமும் இவ்வளவு நாள் நமக்கு இருந்திருக்கு. இன்று இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு பிறகு இத்தகைய முயற்சிகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இதில் முதல் முயற்சி இந்த முயற்சி. ஆரம்பி அவர்களுடைய வெற்றி என்பது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த, சமூக பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். அதில் மெத்த படிக்காமல், எனக்கு முன்னால் பேசிய உமாவதி சொன்னது போல் மிகுந்த கவர்ச்சிக்குரிய ஒரு நாயக தோற்றத்தையும் வைத்திராமல் இருந்த ஆரம்பி என்ற அந்த குள்ள மனிதர் பல ஆளுமைகளின் உள்ளத்தை போய் குடிகொண்டார். அவர்களை செதுக்கும் செப்பியாக அவர் உயர்ந்தார். அவருடைய விடாமுயற்சி, அவருடைய விடா உழைப்பு, அவருடைய சமயோசிதம், அவருடைய அறிவு நுட்பம், இவை அவரை அந்த உயரத்திற்கு அழைத்துச் சென்றது. அவருடைய படங்களில் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களும் நாயகனை அவர் உயர்த்திய விதமை வெகு சிலர் மட்டுமே செய்யக்கூடிய. அண்ணா என்ற ஒரு மனிதரால் எம்ஜிஆரிடத்தில் வந்து சேரும் அவர் அண்ணாவுக்கு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தக்கூடிய ஒரு பாடலை தன்னுடைய படத்தில் வைத்தார். மணிப்பயல் என்ற படத்தில் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், அவன் கருணையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான், அண்ணாவென்ற பெயரில் அழைக்கப்பட்டான், 1000 தலைமுறை தழைக்க வந்தான் என்ற புலமைப்புத்தனுடைய வரிகளை வைத்து அண்ணாவுக்கு சாகா வரம் பெற்ற ஒரு பெயரை, அமரத்துவம் பெறக்கூடிய ஒரு இடத்தை தன்னுடைய படங்களில் அவர் குறித்தார். இந்த எளியவர்களுடைய வாழ்க்கை, எளியவர்கள் ஏற்றம் பெறலாம், அவர்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால், அவர்கள் ஒரு பேராவல், அம்பிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த அம்பிஷன் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அவர் எட்டிய உயரத்தை எட்ட முடியும் என்பதற்கு இந்த ஆவணப்படம் நல்ல சாட்சி. இது அவருடைய குடும்பத்தார் அவருக்கு செய்யும் அஞ்சலி மட்டுமல்ல, தமிழகமே அவரை போன்ற ஒரு ஆளுமையை போற்ற வேண்டிய போற்றுவதற்கு ஒரு தொடக்க விழாவாக இந்த ஆவணப்படம் அமையும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது என்ன, அடுத்து வரும் தலைமுறைகள் ஆரம்பி அப்படிங்கிற அந்த அரசான மனிதரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆவணப்படம். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்திற்கு பின்னால் இருந்த அந்த 3 எழுத்து மந்திரம் ஆரம்பிங்கிறது தெள்ளத் தெளிவாக இந்த ஆவணப்படத்திலிருந்து தெரிய வருது. இதில் கூடிய அத்தனை விஷயங்களும் வியக்க வச்ச ஒரு தருணம். உண்மையிலே இந்த ஆவணப்படம் மூலியமாக அவருடைய நூற்றாண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் போல ஒரு மனிதர் இருக்க வேண்டும், ஒரு நல்ல தலைமையை உருவாக்க அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆவணப்படம் பார்த்து. பேசியவர்கள் அத்தனை பேர் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் மதிப்பிற்குரிய நமது
முதல்வர் அவர்கள் பேசியதற்கு உட்பட அனைவரும் அவரை பற்றி சொல்லும்போது அவரின் மதிப்பு உயர்ந்து வருகிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அரசியல் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி மக்களை சந்திக்க வேண்டும், எப்படி நல்ல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார் ஆரம்பி ஐயா. அவரை பற்றிய இந்த ஆவணப்படம் மிகச் சிறப்பான படம். இது மக்களை சென்றடைய வேண்டும். அதற்கு பத்திரிகையாளர்கள் நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் தாய் பத்திரிகையிலேருந்து வேலை பார்க்குறதுலேருந்து எங்களுக்கு அவர் நட்பு உண்டு. ஜெயலலிதாவையே மீண்டும் எம்ஜிஆரோட சேர்த்து வைத்தது ஆரம்பி ஐயா தான். அந்த அசைன்மெண்ட் எம்ஜிஆருக்கு கொடுத்து அவர் தான் சேர்த்து வைத்தார். இப்படி பல கருத்துக்கள் இதில் சொல்லும்போது முரண்பாடான கருத்துக்கள் வருது சார். ஒருத்தர் ஒரு டைப்பாக சொல்கிறாங்க, இன்னொருத்தர் அதை மறுக்கிற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் ஏன் வச்சுருக்குறீங்க? இல்லை ஒரே கருத்தை ரெண்டு பேர் வேறு விதமாக சொல்கிறாங்க. முதல்ல நான் தங்கராஜ் வீரப்பன் சத்யாமு சார்பாக பேசுகிறேன். இந்த ஆவணப்படத்தில் வேலை பார்த்ததுக்கும் இப்போ பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மிக்க நன்றி. அவர் கேட்ட கேள்விக்கு பதில், இது நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணல, இது அன்ஸ்கிரிப்டட் வெர்ஷன். அன்ஸ்கிரிப்டட்னா நாங்கள் எழுதி கொடுத்து யாருமே பேசலை. இது மனசில் இருக்கிறத அவங்கவுங்க அப்படியே பேசியிருக்காங்க. அதை நாங்கள் இப்போ கோர்வையாக சேர்த்து பண்ணியிருக்கிறது தான் அவர் டைரக்டரோட வேலை. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி பேசினவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தாங்க பதில். இல்லை சார், ஏன்னா ஒருத்தர் இப்போ நான் பேசுறது அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுறது எனக்கு தெரியாதுல்ல. அது எடிட்டிங் வரும்போது தானே தெரியும். அதாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் உண்மை இருக்கணும் இல்லையா? அவங்க பேசுனதானே நம்ம போட முடியும். இல்லை சார், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேங்க. ஸ்கிரிப்டடாக இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியும். இது ஸ்கிரிப்டட் இல்லை. அவங்கவுங்க மனசில் எப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களோ அதை அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் ஆரம்பி ஐயாவுடைய பேச்சுகள்லாம் ரொம்ப ஆழமானது. அந்த பேச்செல்லாம் இந்த ஆவணப்படத்தில் அவங்க பேசுறது நிறைய போடலையே. அதாங்க இதே 30 மணி நேரம் எடுத்ததை 2 மணி நேரத்துக்கு சுருக்கியிருக்கோம். இதோட நிற்காது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐயாவை பற்றி பேசணுன்னா ஒரு சரத்குமார் சொன்ன மாதிரி 1 வருஷம் வரைக்கும் பேசலாம். அது எப்படி வெளிப்படுத்தணுன்றது இனிமேல் தான் முடிவு பண்ணணும். அதாவது டெலிவிஷன் மூலியமாக இல்லை ஓடிடி மூலியமாக 1/2 மணி நேரம் சீரீஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஆன கான்டென்ட் இருக்குது எங்ககிட்ட. இது முதல் ஸ்டெப். இது என்ன சார், இது ஒரு ஃபிலிம் மாதிரி ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். இந்த 2 ஹவர்ஸா 2.5 ஹவர்ஸா தேட்டர்லையா? 58 minutes. 150. சத்யா மூவிஸ் அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிமும் எடுக்குமா சார்? ஆமாங்க, பார்த்துட்டு இருக்கோம் சார். அப்புறம் ஐயா பகுத்தறிவுவாதிங்கிறத நல்லா பலமாக சொல்லுவீங்க. ஆனால் திருமந்திரம் இதெல்லாம் பேசுகிறாரு. அவரும் கவியரசர் கண்ணதாசன் மாதிரி பகுத்தறிவும் ஆன்மீகத்துலேயும் கலந்தவர் தானே. அதை நீங்கள் வலியுறுத்தி சொன்ன மாதிரி தெரியலையே. அதாங்க நாங்கள் பகுத்தறிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, பெரியார் அண்ணா இவங்களை மட்டும். ஆன்மீகவாதிங்கிறது பெருசாக தெரியல. அது ஓகே, பட் அவங்க 2 மடாதிபதிங்க பேசியிருக்காங்க. அவங்க வேற எனக்கு தெரிஞ்சு ஆரம்பி ஐயா தான் பெரியாரோடவும் நெருக்கமாக இருந்தவர். மடாதிபதி காஞ்சி பெரியவரோடவும் நெருக்கமாக இருந்தவர். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வேற யாரும் இருந்த மாதிரி தெரியல. திராவிட அவங்க அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாங்க சார். எல்லாரோடையும் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அறநிலையத்துறை அமைச்சராக நிறைய பேர் இருந்திருக்காங்க. காஞ்சி பெரியவரே யாரையும் கூப்பிட்டு அவர் கூட குளத்துல குளிக்கிறதுக்கு சொல்லலை. சொல்லியிருக்கீங்க? நாங்கள் சொல்ல, அவங்க காஞ்சி மடாதிபதியே சொல்லியிருக்காரு. அதனால அதே போதும்னு நினைக்கிறோம். பட் இது இன்னும் வேணும்னா அதாங்க, இது நிறையா சேர்த்து சொல்லலாம். அது இதை பொறுத்து அதுக்கப்புறம் எப்படி ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. டாக்குமெண்ட் மாதிரியே தெரியல. நல்லா ஆரம்பி ஐயாவுடைய வாரிசாக இருக்கிறது இன்றைக்கி சத்யஜோதி தியாகராஜன் சார். அவரை பற்றி ஒரு இடத்துல கூட ஃபோட்டோவையோ பேரையோ குறிப்பிடாது. காரணம் இருக்குது. அது உங்கள் கருத்துங்க. சத்யஜோதி தியாகராஜன் அவரோட வாரிசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இன்னைக்கு சத்யஜோதி தியாகராஜன் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதனால அவர் வாரிசு ஆகிட முடியுமா? சரி இருக்கட்டும், அவர் மருமகன் தானே. ஆமாங்க, மருமகன் தானே. ஆமாம். அவரை பற்றி ஒரு லைன் கூட இல்லை, ஒரு ஃபோட்டோ இல்லை. இருக்கு. கடைசியில் நீங்கள் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்திருக்கு ஃபேமிலி ஃபோட்டோ. ஒரே ஒரு கல்யாண ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்காரு. ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்காரு சார். இல்லை சார், நான் 1972 என்னைக்கு
திருப்பரங்குன்றத்தில் பேசினாரோ அதே லாய்ட்ஸ் ரோவில் பேசினாரோ கூட இருந்தவன். அப்போ ஆரம்பி அவர்கள் இல்லை, 2 கூட்டத்திலையும் இல்லை. அதே மாதிரி வடபழனியில் கட்டி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் இதே வடபழனியில் திடலில் பேசினார். அப்போ நான் அண்ணா பத்திரிகையில் தென்னகம்பதியில் நிருபராக இருக்கேன். அப்போவும் ஆரம்பியை கலந்துக்கல. கிட்டத்தட்ட 17 நாளுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கட்சியில் சேர்ந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மை இல்லைங்க. அது இப்ப வந்து பேசி தேவையில்லை. அங்க இருந்தவங்க சைதை துரைசாமி மாதிரி சைதை துரைசாமிலாம் ரொம்ப லேட்டா வந்தார் சார். அண்ணா 72 கூட இருக்குங்கிறாங்க. சைதை துரைசாமி, ஏசி சண்முகம், ஜெகத் ரெட்டியெல்லாம் வந்து ஆரம்பி ஐயாவுடைய சிஷியர்கள் சார். நான் அவங்க காலேஜில் போய் நான் பார்த்தேன். எங்க முதல் மீட்டிங் நடந்ததுன்னு தெரியுமா? இது முதல் அதிமுக பத்திய மீட்டிங் எங்க நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்லை, நான் இருந்தேன். அதிமுக பத்திய முதல் மீட்டிங் எங்க நடந்தது? இல்லை, அதிமுக பிரிஞ்சதுக்கு காரணமான மீட்டிங்கு திருப்பரங்குன்றம் மீட்டிங்கு, லாய்ட்ஸ் ரோடு மீட்டிங்கு. அந்த 2 மீட்டிங்கு அவர் வரலங்கிறத நான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். அவ்வளோதான் சார். லட்டா படம் இருக்குது, சத்யா மூவிஸு. இது நிறைய பெரிய பெரிய வெற்றி படங்கள். ஆமாங்க. என்னென்ன படம் பண்ணுறீங்க? இப்போ பாஷா ரீரிலீஸ் பண்ணோம் கூலிக்கு முன்னாடி. இப்போ இதே கனி ஓடிட்டு இருக்கு. 200 நாள் முடிய போது அதுவும் ஒரு விழாவாக வரும். நாளைக்கு காவல்காரனோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் அடுத்த வருஷம் வரும். அதே மாதிரி 3 முகம் எங்கள் படம் எல்லாமே டிஜிட்டலாக ரீமாஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா அது மார்க்கெட்டை பொறுத்து எப்படி இருக்கோ வரும். சார், ரஜினி சார் எப்பவுமே வந்து யார்ட்டையும் வார்த்தை விட மாட்டார், வார்த்தை கொடுக்க மாட்டார். ஆனால் சத்யஜோதி ஃபிலிம் மட்டும் தான் வார்த்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா அடுத்த பாஷா 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் டேடியே சத்யா மூவிஸ்லேருந்து பாஷா எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அவங்க டேடியை வந்து அது வேண்டாம், வேறு ஸ்டோரி போகலான்னு இருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு எடுக்க பிளான் இருக்குமா? என்ன பண்ணுறீங்க எடுத்தா? அது விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறேங்க. டெஃபினட்டாக ரஜினி சாரோட வச்சு பண்ணுன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். சத்யா மூவிஸ் அவரோட 6 படம் பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள் ஃபார்முலா செட் ஆகிடுச்சு. அவருக்கு ஏற்ற கதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது ஐயா போன வருஷம் காலமானனால மார்னிங் பீரியடில் இருந்தோம். எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த டாக்குமெண்ட்ரி தான் எங்கள் ஃபோக்கஸ். இதோட நோக்கமே இது ட்ரிபியூட்டு தான் முதல்ல. அடுத்தது ஜெனரேஷன்ஸ், ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு என்னன்றது டாக்குமெண்ட் பண்ணும். அது மூலியமாக என்ன ஆயிடுச்சுன்னா மறக்கக்கூடாத உண்மைகளும் மறையக்கூடாத உண்மைகளும் வெளிவந்திருக்கு. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது இப்போ முடிஞ்சிருச்சு. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி மக்கள் இடத்துல போய் சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு அடுத்து டெஃபினட்டாக சத்யா மூவிஸில் ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னோட முயற்சி. சார், இந்த மூவி வந்து அவருடைய பயோகிராஃபி டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் பேசுகிறாங்க, எல்லாம் வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பயோகிராஃபின்னும் போது இப்போ அம்மாவுடைய இதை எடுக்கும் போது அவங்க மாதிரி ஒரு கங்கனா ராவத் அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு கிங் மேக்கர் டைட்டில் வைப்பீங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது கிரியேட்டிவ் இவர் டைரக்டர் மாதிரி கதையாசிரியர் யாராவது நல்ல டீம் கிடைச்சா அது பார்க்கலாம். இது எங்கள் நோக்கம் இது கமர்ஷியலுக்காக பண்ணல, இது ட்ரிபியூட்டுக்காக. ஐயா பேர் மறையக்கூடாது, உண்மை தெரியணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு தெரியணும், ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி. அதனால தான் நாங்கள் இது எதுவுமே எழுதி கொடுத்து யாருமே பேசல. இது அவங்களா பேசினது. இத்தனை பேர் பேசினதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை தமிழ்நாடு திராவிட கட்சி தலைவருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து தமிழக முதல்வர் வரைக்கும் பேசியிருக்காங்க. அதனால் அதே பெரிய விஷயம். அதை கேப்சர் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கம். வீடியோ ஷூட் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. மற்ற டாக்குமெண்ட்ரிக்கு அந்த டோனாக இருக்கட்டும், அந்த ஸ்கின் டோனில் இருந்து ஆரம்பிச்சு அந்த கேமரா ஆங்கிளில் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் பார்ட் பற்றி சொன்னால் எவ்வளோ நாள் டூரேஷன் ஆச்சு சார்? இது ரொம்ப கடினப்பட்டு எடுத்தாங்க. இது எப்படி எடுத்தோன்றதை உங்களால் சொல்ல முடியல. அதுதான் தெரிஞ்சுது. இது எங்கள் ஸ்டூடியோலையும் எடுத்தது. ஒரு டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் தி ஷூட்டும் பக்கத்தில் வாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஷூட்டும் சாரோட ஸ்டுடியோவில் தான் இது வந்து மேக்னெட்டிக் வால் இதுக்காக அந்த ஸ்டுடியோ போயிட்டு அந்த மாதிரி தான் அது வந்து டீட்டெயிலாக. பட் இதில் நிறையா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ரிவீல் பண்ணலாம்னு பார்க்குறோம். அது மெதுவாக
சார் மேக்கிங் வாஸ் குட், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சிலர்லாம் பேசும்போது டெலிப்ராம்டர் பார்த்து பேசும்போது அது நிறைய தெரியுது அந்த ஐ மூமெண்ட்லாம். ஏன்னா முன்னால் ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிற மாதிரியே தெரியல நிறைய பேர். தமிழிசை தங்கபாண்டியன்லாம் நல்லா பேசக்கூடியவங்க தான், அவங்களாம் பார்த்தா கூட அந்த ஐ மூமெண்ட், அப்புறம் ஒருத்தர் கண்ணு சிமிட்டி பார்க்க அது அவங்களுக்கு ஒரு கேமரா ஃபியர் இருக்கும் சார். என்ன சொன்னாலும் அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது. நீங்கள் சினிமா பார்த்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆன்சர் தி क्वेश्चन. யாருமே ஸ்கிரிப்டே கொடுக்கலைங்க. அவங்க எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து உட்கார வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்களோ, அவங்க டியூரேஷனுக்கு எவ்வளோ பேசுகிறாங்களோ அதுதான் ரெக்கார்ட் பண்ணோம். அதனால் இது ஸ்கிரிப்ட் எழுதி அவங்க படிச்சு எல்லாரையும் சொல்ல ஒருத்தர் 2 பேர் அந்த யாருமே இல்லைங்க சார். இப்போ சிஎம் சார் ஆர்மி சார் பற்றி எவ்வளவு பெருமையாக பேசினார், பிறந்த நாளுக்கெலாம் வந்து நிறைய பேசினார். சென்னையில் வந்து எஸ்பிபி சாருக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, விவேக் வச்சுருக்காங்க. நீங்கள் நாளைக்கே ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா வள்ளூர் கோட்டத்திலே ஒரு பெரிய ரோடுக்கு ஆர்மி சாலைன்னு சொல்லி வரலாறு வைக்கலாம். அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? வரலாற்றில் நாளைக்கு நாள் நினைச்சிருக்குமே. டெஃபினட்டாங்க. அது இந்நேரம் நாங்கள் கேட்டிருப்போன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். தமிழக முதல்வர் கொஞ்சம் இதில் முயற்சி எடுத்து பண்ணுவாருன்னு நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருமலை பிள்ளை ரோடு ஐயா பேர் வைக்கிறதுக்கு நிறையா கோரிக்கைகள்லாம் நாங்களும் கொடுத்துருக்கோம், மிச்சவங்களும் கொடுத்துருக்காங்க. அது போக அறநிலையத்துறைக்கு ஐயா நிறையா பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கூட பேர் வைக்கலாம். பேராசிரியருக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஐயாவுக்கு மரியாதை செலுத்தலாம். அது பார்க்கலாம் அவங்க கவர்மெண்ட்டு இப்போ முடிவெடுத்து பண்ணுறாங்களோ. கோரிக்கை வச்சுருக்கோம், நடந்தால் எல்லாருக்குமே நல்லது சார். தான். ஏன்னா அங்கேருந்து புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருந்தபோது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணது அங்கேருந்து தான். அந்த தெருவில் தான் வந்து காமராஜருடைய வீடு. காமராஜர் வீடை நினைவு இல்லமாக மாற்றினதே ஐயா தான். அது புரட்சி தலைவர் ஆட்சியில் அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஐயா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணார். அதனால் அவர் ஐயா பேர் அங்கே இருக்கும், காமராஜர் நினைவு இல்லத்தில் கல்வெட்டு. எம்ஜிஆர் கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு, அதிலிருந்து ஜெகதீஷன் திமுக கட்சியோட நிலைப்பாடு பண்ணிக்கலாம். நிலைப்பாடு இப்போதைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பேசினார். அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னோட விருப்பம் அது இருக்கணுன்றது தான். ஏன்னா அந்த மாதிரி கட்சிங்க இருந்தால் தான் நல்லது சார். கிங் மேக்கரோட வாரிசு நீங்கள் ஒரு திராவிடர் கட்சியில் ஏதாச்சும் இருந்தால் நீங்களே ஒரு அமைச்சராக இருக்கலாம். நீங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலியிலே எனக்கு தெரிய யாருமே பொலிட்டிக்கலி வரல, ஏன் சார்? அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா அது என்னோட பர்சனல் கருத்து. பாலிடிக்ஸில் ரொம்ப நல்லா இருந்தாலும் உருப்பிட முடியாது. அது தமிழ்நாடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நாங்கள்லாம் படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் தமிழ்நாடோட நன்மைக்காக எது நல்லா நடக்கணுமோ அது நடந்தால் எங்களுக்கு நல்லது. அதனால் இதோட நோக்கம்ன்றது அது இல்லை. பட் இதை பார்த்துட்டு இப்போ வர்ற ஒரு உமாபதி சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற தலைவர்களோ புதுசாக வர்ற கட்சிகளோ இதை பார்த்து கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.